This is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, சால்னா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் போட்டுக்கலாம். இது கூடவே முந்திரி, சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோகனட் பேஸ்ட் ரெடி. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது கூடவே ஒரு பிரிஞ்சலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சால்னாங்க, நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு நேரமும் ரொம்ப அதிகம் ஆகாது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஊற்றின எண்ணெய் வெளில வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு, மிளகாய் தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போ இந்த கலந்ததை நம்ம கிரேவியோட ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எப்பவுமே கடைசியாக தாங்க சேர்த்தணும், முன்னாடி சேர்த்தக்கூடாது. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா ஓரளவுக்கு கொதி வரட்டும். இப்போ கடைசியாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சால்னா ரெடி. சால்னாவே கண்டிப்பாக நான்வெஜ்ஜில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, வெஜ்லேயும் செய்யலாம். நான்வெஜ்ஜுக்கு ஈட இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னா நீங்கள் பரோட்டா கூடவோ இல்லை தக்காளி சாப்பாடு, வெஜிடபிள் எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ இந்த சால்னா பரோட்டா கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் பிக்க முடியலைங்க. ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.